முதல்வர் விஜய் அண்ணா ஏன் இப்படி பண்ணாருன்னு யாருக்குமே தெரியல. சூர்யா சார் ஃபேன்ஸ்லாம் இப்போ ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. ஏன்னா இப்படி பண்ணீங்க? ஸோ என்ன ஆச்சுன்றதை இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். கொஞ்சம் கிளியராக கேளுங்க. சூர்யா சாரோட படம் இன்னைக்கு ரிலீஸுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? படம் ரிலீஸ்னோடனே படத்தோட டீம் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் விஜய் அண்ணா இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு வந்து 9 மணி ஸ்பெஷல் ஷோ வேணும், ஸோ பர்மிஷன் தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து, அதாவது முதல்வர் விஜய் அண்ணா சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, ஓகே பர்மிஷன் கொடுக்குறோம், நீங்கள் 9 மணி ஸ்பெஷல் ஷோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி ஷோ கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தோன்னே சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமான ஷாக்கு. ஐயோ, அப்போ 9 மணி ஷோ கிடையாது, அவ்வளோதானா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, எங்களை ஏமாத்துறீங்களே, நாங்கள் எல்லாருமே டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சோகத்தில் இருக்காங்க. ஸோ அந்த படத்தோட ப்ரொடியூசர் இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு சில எங்களோட பர்சனல் ரீசன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த படத்தை நாங்கள் 9 மணி ஷோவை வந்து இப்போத்துக்கு நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் வருத்தப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் கமெண்ட்ஸில் ஒரு சிலர் வந்துட்டு என்னத்தம்மா சொல்கிறாங்க, இதை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் அண்ணா தான் கேன்சல் பண்ணியிருப்பாரு, ஏன்னா அவருக்கு வந்து சூர்யா சாரோட படம் வந்து 9 மணி ஸ்பெஷல் ஷோ வரது பிடிக்காது அப்படின்ற மாதிரி திடீர்னு வந்து கமெண்ட்ஸில் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் கிளியராக சொல்கிறேன், ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுத்துட்டாருன்னா அதை வந்து கண்டிப்பாக மாற்ற மாட்டார். ஏன்னா விஜய் அண்ணாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் சூர்யா சார் அவரோட ஃப்ரெண்டுன்றதும் நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது படத்துக்கு 9 மணி ஷோ கொடுத்துட்டு எப்படி கேன்சல் பண்ணுவார்? அப்படி கேன்சல் பண்ணால் அது எவ்வளோ பெரிய கெட்ட பேர். அப்படிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு சில கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, விஜயண்ணா ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, விஜயண்ணா வந்து பார்த்திங்கன்னா சூர்யா ஃபேன்ஸ்லாம் ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த படம் 9 மணி ஷோ கேன்சல் ஆனதுக்கு ஒரே காரணம், அந்த ப்ரொடியூசர் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இஷ்யூகள் வந்திருக்கலாம். அது என்னன்றதை ப்ரொடியூசர் சைட்லேருந்து தான் சொல்லணும். உடனே நம்மளே வந்து இது விஜயண்ணா தான் பண்ணியிருப்பாரு, அவர் தான் காரணம், ஸோ கண்டிப்பாக வந்து சூர்யா சார் 9 மணி ஷோ வருது அவருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. இனிமேல் அப்படிலாம் பண்ணாதீங்க. ஸோ இந்த படம் லேட் ஆனதுக்கு காரணம் என்னன்றதை ப்ரொடியூசர் சைட்லேருந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அது இல்லாமல் தேவையில்லாமல் இந்த நெகட்டிவான விஷயங்களை நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, அதை பண்ணாமல் இருந்தாலே நல்லது. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ்